ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குறைவான பொருளுக்கு வச்சு அருமையான ஒரு கோவக்காய் வதக்கல். இது வந்து சாம்பார் சாதம், ரசம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு 1/2 கிலோ கோவக்காய் இதை மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு மட்டும் தாளித்து கோவக்காய் இதை மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணிலாம் சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம மூடி வச்சு வதக்கிறப்பவே கோவக்காய் இது மாதிரி நல்லா வதங்கி வந்துடும். அதுக்கப்புறமா அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா புளி கரைசல் ஊற்றிக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியும் கரைச்சி உள்ளே ஊற்றிக்கோங்க. புளி கரைசல் கோவக்காயோடு சேர்ந்து எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரத்துக்கு தேவையான அளவு வத்தல், ஒரு 5-6 வத்தல், 3 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இதெல்லாம் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் வறுத்துக்கோங்க. வறுத்து அந்த பொடியை உள்ளே போட்டு மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெல்லம், சர்க்கரை போட்டிங்கன்னா அதெல்லாம் புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து சூப்பரான ஒரு அருமையாக எல்லாம் மிக்ஸ் ஆகி கோவக்காயோட அவ்வளோ அருமையான ஒரு டேஸ்ட்டாக கிடச்சிரும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், தேங்க்யூ.